காலவெளியிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தில் விடுதலையோடு கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இத்தனை பேர் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய சமூகத்திலே அப்படியாய் சந்தோஷமாய் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக நான் வைக்க நான் விரும்புகிறேன். இந்த நாள் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மன்னித்துக் கொள்ளுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். Psalms 96 verses 9. சங்கீதம் 96:9 நான் வாசிக்கிறேன், நாம் கவனிப்போமாக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேவனுடைய சனமே, வாசித்த இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். அநேக திருச்சபைகளிலே பலிபீடத்தின் பின்னாக இந்த வார்த்தையை வைப்பது உண்டு, நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வசனத்தை இன்றைக்கு கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச இருக்கிறார். வாசித்ததான அந்த வசனத்திலே ஒரு வார்த்தை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய திருச்சபையோடு அவர் வைக்கிறார். அது என்ன? அந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வரும்போது அங்கே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அலங்காரம், பியூட்டி. Oh, worship the Lord in the beauty of holiness. Beauty, அலங்காரம். தேவச்சனமே, இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு அவர் நம்மோடு அவர் பேசுகிறார். ஆகவே இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திற்கு நேராக நாம் எடுத்துக்கொள்ள, நம்முடைய சிந்தனைகளை ஒரே முகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செலுத்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். அலங்காரம் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்ன அப்படின்பது. பொதுவாக அலங்காரம் பண்ணுவது இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் எல்லாரும் செய்கிற ஒரு காரியம். பொதுவாக தலை வாருவது, இல்லாவிட்டால் முகத்துக்கு ஒரு பவுடர் போடுவது, அது அலங்காரம் என்று சொல்ல முடியாது. அதையும் தாண்டி தங்களை அழகாக காண்பிக்க, தங்களை அழகுபடுத்திக் கொள்ள, தங்களை நேர்த்தியாய் காட்ட அழகு சாதனங்களினாலே தங்களை அலங்காரம் பண்ணி கொள்ளுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அது புறம்பான ஒரு அலங்காரமாக காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய சனமே, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்த அலங்காரம். அப்ப புறம்பான ஒரு அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வது உண்டு, நாம் அழகாக இருப்பதற்கு. ஆனால் இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் அதை குறித்து இந்த வேளையில நம்மோடு அவர் பேசுகிறவர் அல்ல. அவர் வருகிறது, இல்லாவிட்டால் அவர் பேச அவர் விரும்புகிறது பரிசுத்த அலங்காரம், பியூட்டி ஆஃப் ஹோலினஸ். அப்ப இந்த பரிசுத்த அலங்காரம் யாரிடத்துல இருக்கணும், இது யாருக்கு அவர் சொல்லுகிறார், இது யாருக்கு சொல்லப்பட்டது என்று நம்ம பார்க்கும்போது, நீங்கள் வேதத்துறை சங்கீதங்களின் புஸ்தகம் 110ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. Psalm 110 verses 3 says like this: உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள்.
அங்க வேதத்தை நல்லா கவனியுங்கள். அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரம் உடையவர்களாய் இருப்பார்கள். இப்ப யார் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்களாம்? அவருடைய ஜனங்கள். His people, thy people. அவருடைய ஜனம் பரிசுத்த அலங்காரத்தோடு இருப்பார்களாம். அப்ப பரிசுத்த ஜனம் என்று சொல்லும் போது வேதம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெயரை கொடுத்திருக்கிறது. அது என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த அதிகாரம் முழுவதுமாகவே அங்க வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே தப்பினவர்கள் ஆகிய சீயோன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நாடும் சீயோனாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். சீயோன் என்று சொல்லும் பொழுது பூமிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் பரலோகத்திற்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். ஆகவேதான் அவர்களுக்கு விசேஷமாக ஒரு பெயர் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு சீயோன் என்று. அப்படி பார்க்கும்போது தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களை என் தேவனாகிய கர்த்தர் சீயோனாய் மாற்றி இருக்கிறவர், சீயோனாய் தெரிந்தெடுத்திருக்கிறவர், சீயோனாய் அழைத்திருக்கிற உங்களையும் என்னையும் இந்த காலவெல்லை கர்த்தருடைய ஆவியானவர் நேரடியாக ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறது என்னன்னா, பரிசுத்த அலங்காரம் இந்த நாட்களில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவையாயிருக்கிறது என்பதை அவர் வலியுறுத்துகிறார். புறம்பான ஒரு அலங்காரம் நாம் அலங்கரிக்கிறோம். மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் போது நாம் அழகாக இருக்க வேண்டும், அவர்கள் மெச்சி கொள்ள வேண்டும், மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும். அதற்காக நம்மளை எவ்வளவு அதற்கான தயார் அந்த அலங்காரத்தில் நாம் அழகுபடுத்திக் கொள்ளுகிறோமோ அது சரி, தவறல்ல. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சீயோனாய் வைத்து அவருடைய திருச்சபையை நாட்டி இருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழுகிற காலங்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 96:9 வாசித்தோம் அல்லவா? அதனுடைய 2வது பகுதி எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், பூலோகத்தாரே. அப்படியானால் கர்த்தர் இந்த பூமியிலே இந்த பூலோகத்திலே நம்மளை வைத்திருக்கும் பொழுது அவர் நம்மளை சீயோனாய் அவர் நம்மளை வைத்திருக்கிறார். அப்படியானால் சீயோனாய் நாம் இருக்கும் போது இந்த பூமியில வாழுகிற காலங்களில் புறம்பான அலங்கரிப்புக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக்கிய நீங்களும் நானும் இந்த பூமியில வாழுகிற காலங்களில் ஒரு பரிசுத்த ஒரு அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு கர்ப்பத்தின் கனியாகிய குழந்தைகளாக இருக்கட்டும், வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், இந்த வார்த்தைகளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய ஜனமாகிய சீயோன் பரிசுத்த அலங்காரம் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அலங்கரிக்க வேண்டும் என்பது என் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பமாயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் நீங்கள் வாசித்து 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு மனுஷனை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் அலங்காரம் அவன் தலையிட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராஹிமின் 10,000 மனாசேயின் 1000 என்றான். வார்த்தை இந்த இடத்துல இப்படி நம்ம வாசித்தோம். அவன் அலங்காரம் அவன் தலையிட்டு காலினுடைய அலங்காரத்தை போல. யாரை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது? இங்கே ஒரு மனுஷனுடைய அலங்காரம் குறித்து வேதம் திட்டவட்டமாக தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே யோசேப்பு என்று வேதம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப யோசேப்பை குறித்து வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது அவனுடைய அலங்காரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று. அந்த அலங்காரம் அவனுக்குள்ளாக இருந்ததுனாலதான் அது எப்படிப்பட்ட அலங்காரம், அது பரிசுத்த அலங்காரமாய் அவனுடைய வாழ்க்கையில அது இருந்தபடினாலதான்
அவன் என்ன செய்வான் என்பது அந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பை குறித்து என்ன நம் வேதத்தில் வாசிக்கிறோம் என்றால், யோசேப்பு கனி தரும் செடி, கனி தரும் செடி என்று வேதம் யோசேப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்படியானால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த ஒரு அலங்காரத்தோடு, ஒரு பரிசுத்த அலங்காரமாய் தன் வாழ்க்கையிலே தன் சரீரத்தை அவன் வைத்திருந்தபடினால்தான் அவன் கனி தருகிற செடியாய் அவன் இருந்தான். தேவனுடைய ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பூலோகத்தில் வாழுகிற காலம் சீயோனாய் கர்த்தர் நம்மளை மாற்றி வைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமானால் பரிசுத்த அலங்காரமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். புறம்பான ஒரு அலங்காரம் நாம் எப்படி நாம் வைத்துக் கொள்ளுகிறதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோமோ, அந்த ராஜ்யத்திற்கு நாம் போவதற்கு சீயோனாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிற இந்த சரீரத்தை ஒரு பரிசுத்த அலங்காரமாய் வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலவல்ல நமக்கு நேராய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, தேசத்தின் எந்த பகுதியில், எந்த பட்டணத்தில், எந்த இடத்தில் இருந்து இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை என் தேவனாகிய கர்த்தர், உங்களை என் தேவனாகிய கர்த்தர் அழைத்ததற்கு எதற்கென்றால் நீ சீயோனா இருக்கும்படியாக. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை சீயோனை விட்டு புறம்பான உலகத்திற்கு உன்னை நீ விட்டு கொடுத்தபடினாலே உன்னோட வாழ்க்கை களிப்பு கண்ணீருமாய் இருக்கிறது என்பதை என் ஆண்டவர் காண்கிறார். இந்த உனக்கு நேராக இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையை சீயோனாய் நீ மாற்றிக் கொள்ளும்படி இந்த வேளை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய சரீரத்தை ஒரு பரிசுத்த அலங்காரமாய் உன்னை நீ வைத்துக் கொள்ள இந்த வேளை நீ ஒப்பு கொடுக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிப்பேன் என்று உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் இந்த பூமியில நாம் இருக்கிறோமா? வேதம் சொன்னதல்லவா, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப அவரை தொழுது கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கணும். பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லும் போது வேதத்துல அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அநேக பரிசுத்தவான்கள் அதற்கு அநேக காரியங்களை எடுத்து சொல்லுவாங்க. ஆவிக்குரிய ரீதியாக அநேக வார்த்தைகளை அவர் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொல்லும்படி எனக்கு நினைப்பூட்டினவைகளை ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அதுல முதலாவது ஒரு காரியத்தை நாம் எடுத்து வாசிப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். Isaiah chapter 52 verses 1. ஏசாயா 52:1 நான் வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக்கி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இந்த வார்த்தை இப்பொழுது நாம் இங்கே வாசித்தோம். இந்த வார்த்தையிலே நாம் ஒரு காரியத்தை இப்படியாக நம்ம அந்த இடத்துல கவனிக்கிறோம். என்ன? எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்? உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரம். அப்ப பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லும் போது அது எதிலே இருக்கணுமாம், அது எதிலே வெளிப்படணுமாம்? வஸ்திரத்திலே என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் உடுத்துகிற வஸ்திரம் அதிலே பரிசுத்த அலங்காரமாய் பூமிக்கு அது காணப்பட வேண்டும். நாம் உடுத்துகிற வஸ்திரத்தை குறித்து இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இன்றைக்கு நாம் உடுத்துகிற வஸ்திரங்களை குறித்து நாம் சிந்திப்போமானால், நம்முடைய பிள்ளைகள் உடுத்துகிற வஸ்திரத்தை குறித்து நாம் கொஞ்சம் கவனிப்போமானால், நாம் நம்முடைய குடும்பத்தில் வாங்கி கொடுக்கிற வஸ்திரத்தை குறித்து நாம் சற்று யோசிப்போமானால், எப்படிப்பட்ட வஸ்திரங்களை நம்முடைய பிள்ளைகள் உடுத்துகிறார்கள், எப்படிப்பட்ட வஸ்திரத்தை நாம் உடுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சீயோன் தன்னுடைய வஸ்திரத்தின் மேல கவனம் உள்ளவர்கள் ஆயிருக்க வேண்டும்.
இதை ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுவாங்க. வஸ்திரம் என்றால் அது ரட்சிப்பு என்று, ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். இன்றைக்கு நான் ஆவிக்குரிய ரீதியிலே நான் சொல்லல, நான் இந்த வார்த்தையை நான் அப்படியே உங்களிடத்துல நான் பேசுகிறேன். வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது, வஸ்திரத்தை குறித்தே நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய விசுவாச மக்கள், நாம் உடுத்துகிறதான வஸ்திரத்தை குறித்து நாம் மிக எச்சரிக்கை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம், அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில அநேக பிள்ளைகள் உடுத்துகிற வஸ்திரங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மற்றவர்கள் இகழத்தக்கதாக, மற்றவர்கள் பேசத்தக்கதாக இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வஸ்திரங்கள், உடைகள் அப்படியாய் காணப்படுகிறது. தேவனுடைய ஜனமே, நாம் சீயோன் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஏதோ இந்த பூமியில இருக்கிறோம், எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அது நாள் வரைக்கும் நம்ம இருப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த வாழ்க்கை அப்படியாய் நாம் யோசிக்கிறவர்களாய் நாம் இங்கே ஒருவர் நாம் இருக்க கூடாது. இந்த எம்எல்டி குடும்பத்திற்குள்ளாக வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நிச்சயம் உண்டு. அது என்னவென்றால், சீயோன் அந்த பர்வதத்துல ஒரு நாள் போய் வாசம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கென்று ஒரு இடம் ஒன்று உண்டு, நமக்கென்று ஒரு பர்வதம் என்று ஒன்று உண்டு. சீயோன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், நித்திய காலமாக சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்க வேண்டிய ஒரு காலம் உண்டு. அப்படியானால் இந்த பூமியிலே சீயோன் எப்படி இருக்க வேண்டுமானால், தாங்கள் உடுத்துகிற வஸ்திரத்தில் மிக கவனம் உள்ளவர்களாய், அது பரிசுத்த அலங்காரமாய் இருக்க வேண்டும். நாம் உடுத்துகிற வஸ்திரம் பரிசுத்த அலங்காரமாய் இருக்கணும். நம் சபைக்கு நாம் உடுத்திக் கொண்டு வருகிற வஸ்திரம், அதுல மிக எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து ஆராய்ந்து பார்க்கிற தேவன். நாம் உடுத்துகிற உடையும் அவர் கவனிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வாங்கி கொடுக்கிற உடை வஸ்திரங்களை அவர் கவனிக்கிறார். எப்படிப்பட்டதான வஸ்திரங்களை நாம் வாங்கி கொடுக்கிறோம் என்று. உலகத்தார் அணிகிறது போல் அல்ல சீயோன் அணிவது, உலகத்தார் வாங்கி போடுவது போல் அல்ல வஸ்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாங்கி அணிந்து கொள்வது இன்றைக்கு உலகத்துல மிக நேர்த்தியான, அழகான, பார்ப்பதற்கு நல்ல நல்ல உடைகள், வஸ்திரங்கள் விற்கப்படுகிறது. அப்படிப்பட்டதான வஸ்திரங்களை நாம் வாங்கி உடுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான வஸ்திரங்களை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மற்றவர்கள் முகம் சுளிக்கிற வண்ணமாக, மற்றவர்கள் பேசத்தக்கதாக, மற்றவர்கள் இகழத்தக்கதான உடைகளை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உடை அணிவதை பார்க்கும்போது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதை கர்த்தரை கனவீனப்படுத்துகிற காரியம், அதை கர்த்தரை கனவீனப்படுத்துகிற காரியம். மாடர்ன் டிரஸ் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு போடுகிற உடைகள், போடுகிற வஸ்திரம், நம் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். என்ன செய்வாங்க, சபைக்கு வரும்போது ஒரு உடையை போட்டுக்கிட்டு வந்துருவாங்க. மற்ற வெளியே திருமணங்களுக்கு, ஃபங்க்ஷனுங்களுக்கு, மற்ற இடங்களுக்கு எல்லாம் போகும்போது அதற்கு வேறு விதமான, தாங்கள் விரும்புகிறது போல, நான் சொன்னது போல நாம் எந்த வஸ்திரம் நாம் அணிகிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டாம். நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் வந்து நிற்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போதும் சரி, மிக அழகான சிறந்த ஒரு வஸ்திரங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா கிழிஞ்சது, ஆளுக்கு நேற்று போட்டது, முந்தா நாள் போட்டது, இதெல்லாம் ஆலயத்திற்கு போட்டுட்டு வருது. அப்படியெல்லாம் நாம் கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது நாம் போடுகிற வஸ்திரத்திலே நாம் கவனமாக நாம் இருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வஸ்திரத்திற்கு கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று, வஸ்திரத்தின் மேல கர்த்தர் எவ்வளவு கவனமாயிருக்கிறார் என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும்
40ஆம் வசனமும் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நம்ம இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். எக்ஸோடஸ் சாப்டர் 28 verses 2 and verses 40 says like this. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு வஸ்திரத்தின் மேல கவனம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் போடுகிற வஸ்திரம் பரிசுத்த அலங்காரமாக இருக்கணும். அந்த வஸ்திரத்துல கர்த்தர் முகர வேண்டும். அவர் வாசனை அவர் முகர வேண்டும். ஆகவே நாம் உடுத்துகிற வஸ்திரம் அழகா, நீட்டா, அருமையா, மற்றவர்கள் பார்ப்பதற்கு சந்தோஷப்படுகிற ரீதியாக நம்முடைய உடை காணப்பட வேண்டும். நல்ல உடைகளை நாம் உடுத்தி கொண்டு வரணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நல்ல பெஸ்ட்டாக எடுத்து போட்டு போவாங்க, நல்ல ஸ்மார்ட்டாக ரெடி பண்ணி போவாங்க. ஆனால் ஆலயத்திற்கு வரும்போது அப்படி ஏதோ ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி வருவாங்க. மற்றவர்கள் பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டம் போகுது, அவங்க குடும்பத்தில் அவங்க ரொம்ப கஷ்டம், அவன் நல்ல ட்ரெஸ்ஸு கூட அவங்கள்ட்ட இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து போட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் மற்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் பாருங்க, மேட்சாக இருக்கான்னு கண்ணாடியில் நின்று அவ்வளோ பார்த்து அப்படியெல்லாம் வருது பார்க்குறோம். ஆனால் ஆலயத்திற்கு போகிறது மாத்திரம் ஏதோ ஒன்று எடுத்து போயினே இருக்கிறது. அப்படி இல்லை. நம்ம ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை ரசிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய அழகை அவர் ரசிக்கிறார். நாம் உடுத்துகிற உடை வஸ்திரத்தை அவர் பார்க்கிறார். அவர் அதை விரும்புகிறார். ஆகவே சிறந்த ஒன்றை, அழகான ஒன்றை நம்முடைய வஸ்திரமாய் காணப்படட்டும். அதுதான் பரிசுத்த அலங்காரமாய் காணப்படும். வஸ்திரத்தில் நம்முடைய பரிசுத்தத்தை காட்ட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஆக பிரியமானவர்களே, பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லும் போது நம்முடைய வஸ்திரம் அதில் ஒன்றாய் காணப்படுகிறது. Let's wear best dress. Let's wear nice dress. கர்த்தருக்கு முன்பாக நல்ல வஸ்திரங்களை நாம் உடுத்துவோம். காரணம், கர்த்தர் அதை விரும்புகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது அலங்காரம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். நேரம் இல்லாதபடினாலே வேகமாக நான் போகிறேன், சுருக்கமாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம் இப்படியாக. Proverbs chapter 20 verses 29 says like this. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம். இரண்டாவது ஒரு அலங்காரம் எதுவாம்? நம்முடைய பராக்கிரமம். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது யுவர் ஸ்ட்ரென்த். நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய பலன், நம்முடைய பலனோ என்னவா? பரிசுத்த அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசித்தோம் அல்லவா? வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், அவர்களின் பராக்கிரமம். புறம்பான அலங்காரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இந்த சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால என்ன? சரீரத்துல அதுல விசேஷமாக இன்டெக், நம்முடைய ஆகாரத்துல அதுல ஒரு கேர் இல்லை. வெளிய புறம்பான அலங்காரம் ரொம்ப கேர் எடுக்கிறோம். பெஸ்டா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். விலைய பார்ப்பது கிடையாது, எதையும் பார்ப்பது கிடையாது, நமக்கு நல்லா இருக்கணும். அப்ப புறம்பான ஒரு அலங்காரத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவம் நம்முடைய சரீரம் சுகமா இருக்க, பலனா இருக்க, ஆரோக்கியமா இருக்க கொடுப்பது கிடையாது. என்ன நமக்கு கிடைக்குதோ அது எல்லாம் உள்ள இன்டேக் தான். எது நமக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். நம்முடைய சரீரம் அதற்கு எடுத்துக்கொள்ளுமா? நம்முடைய சரீரம் அதை சரியா இருக்குமா? அது நம்முடைய சரீரத்திற்கு அது சரிதானா?
பார்ப்பது கிடையாது. கிடைக்கிறத நம்ம அப்படி எடுத்துக்கொண்டு போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால என்ன நடக்குது? சரீரத்துல பலவீனங்கள் வருது. பலவீனம் வரும்போது என்ன ஆகுது? பலன் இல்லாமல் போகுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த அலங்காரம் உங்களுடைய பராக்கிரமம். அப்போ உங்களுடைய பராக்கிரமத்தையும் கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய பலத்திலும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நாம் எந்த அளவிற்கு நம்முடைய பலத்தை, நம்முடைய பராக்கிரமத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனம் உள்ளவர்களா இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரீரத்துல எப்ப பலவீனம் வருமா? ஒன்று ஆகாரத்தினாலே, இன்னொன்று பாவத்தினாலே. ரெண்டு காரியங்களினாலே தான் சரீரத்துல பலவீனம், சுகவீனம், வியாதி. அப்ப நம்ம யோசித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரம் எதுல இருக்கா? பராக்கிரமத்துல இருக்கு, உங்களோட ஸ்ட்ரென்த்ல இருக்கு, உங்களோட பலத்துல இருக்கு. கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? சரீரத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலவீனம். சிலருக்கு வயதினாலே வருகிற பலவீனங்கள், அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம். வயதினாலே கடந்து வருகிற சுகவீனங்கள், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு நல்ல சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது, நாம் இந்த சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள முடியும். அப்படின்னா, இந்த சரீரத்தை நல்ல சுகமாய் நல்ல பலனாய் வைத்துக் கொள்ள முடியும்னா, அதில் நாம் ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஆகாரத்தினாலேயும் இல்லாவிட்டால் நாம் செய்கிற காரியங்களினாலும் நம்முடைய சரீரத்தை நாம் மிக கவனமாக காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறது பராக்கிரமம், நீங்கள் சுகமாயிருக்கும்படி. ஆகவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ எப்படி ஆயிரு? சுகமாயிரு, சுகமாயிரு. கர்த்தர் அதை விரும்புகிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு மனுஷனை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. ஏன் அந்த மனுஷனுக்கு பேர் இல்லையா? அந்த மனுஷனுக்கு பேர் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்ததான அந்த பராக்கிரமத்தை வெளிக்கொண்டு வருகிறார், சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. கிதியோனை பார்த்தவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. அப்படின்னா ஆண்டவர் அதை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறார் பாருங்க. நாம் சுகமா இருப்பது, நாம் பலனா இருப்பது அவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆனா நாம தான் என்ன செய்யறது கிடையாது, அந்த சரீரத்தை நல்ல பலனாய் நல்ல ஆரோக்கியமாய் வைப்பது கிடையாது. ஆகாரத்தினாலே சரீரத்தை பலவீனத்திற்குள்ளாக கொண்டு போகிறோம். இல்லனா சில பாவங்களினாலே, எடுக்கக்கூடாத காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த சரீரத்துக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பாவமாய் மாறும்போது அது சரீரத்தில் பலவீனமாய் போய்விடுகிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் போது இப்படியாக அவர் எழுதுகிறார், ஓ அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் என்ன செய்யக்கூடாதாம்? அபாத்திரமாய் புசிக்க கூடாது. அதை அபாத்திரமாய் புசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அல்லவா, சிலர் பலவீனப்படுகிறார்கள், சிலர் வியாதிப்படுகிறார்கள், சிலர் மரித்தும் போகிறார்கள். காரணம் என்ன? சரீரத்தில் எடுக்கக்கூடாத சில பாவமான காரியங்களை நாம் சரீரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது, ஓ அதை கொண்டு கர்த்தருடைய பந்தியை நாம் பிரவேசிப்போமானால் சரீரத்தில் பலன் போய்விடும், பலவீனம் வந்துடும். அதே போலதான் சரீர பிரகாரமாக எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இந்த சரீரத்தை பராக்கிரமம் உள்ளவர்களாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை குறித்து ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பராக்கிரமசாலி. தாவீதை குறித்து ஒரு மனுஷன் சொன்ன ஒரு காரியம், அங்கே ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஞானம் உள்ளவன், தேறினவன். சொல்லிக்கிட்டே வரும்போது அவன் பராக்கிரமசாலி. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பராக்கிரமசாலிகளாய் நாம் இருக்க வேண்டும். பலவீனமாக, வியாதியோடு, சுகவீனமாய் அப்படி அல்ல. சரீரத்தில் அவ்வப்போது நமக்கு பலவீனங்கள் வரலாம்,
சரீரத்தில் அவ்வப்போது நம்மளுக்கு வியாதிகள் வரலாம். ஆனால் அதிலேயே நம்முடைய வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் பராக்கிரமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த அலங்காரம் எதிலே வெளிப்படுகிறதாம்? அந்த பராக்கிரமத்தில் வெளிப்படுகிறது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தரை தொழுது கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கணுமா, பராக்கிரமசாலியா இருக்கணும், பராக்கிரமம் உள்ளவர்களா இருக்கணும். தேவனுடைய சொன்னமே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கும் போது பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? வியாதிகளோடு கூட வந்திருக்கிறீங்களா? பலவிதமான சூழ்நிலைகளோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்களா? கால்வலை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்த நீங்கள் பராக்கிரமம் உடையவர்களாக, நீங்கள் பராக்கிரமசாலிகளாக நீங்கள் போக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லும் போது அந்த அலங்காரம் எது? பராக்கிரமத்தை நமக்கு குறிக்குது. மூன்றாவது அது என்ன? அந்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் எதுல இருக்கான்? வாசியங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். முடிக்க போகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். 1 Peter chapter 3 verses 4 says like this. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலிங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. மூன்றாவது ஒரு அலங்காரம் எதுவாம்? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். குணம் குணம்னு சொல்லும் போது நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு யோசிச்சு பாருங்க. அதை பற்றி நான் ரொம்ப பேசணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய குணம் உங்களுக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லும் போது அது எங்கே? குணத்துல இருக்கணும். நம்முடைய குணம் பரிசுத்த அலங்காரமா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதிருங்க? பாவம் செய்யாதிருங்க. அப்போ கோபப்படலாமா அப்படின்னு கேட்டா கோபமும் படக்கூடாது. அதுவும் நம்முடைய குணம் வேறு விதமா அதை நம்மளை வெளியே காட்டும். அதை பரிசுத்த அலங்காரத்திற்கு அதை நம்மளை கொண்டு போகாது. அப்ப பாவமும் செய்யக்கூடாது, கோபமும் படக்கூடாது. ஆனா கோபம் இயல்பாக எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். அது வராம இருக்காது, வரும். ஆனால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். தேவனோட சொன்னமே நம்முடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கு. நம்முடைய குணத்தை வச்சே அது பரிசுத்த அலங்காரமா இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது அசுத்த. பரிசுத்த அலங்காரம் இல்லைன்னா அது என்ன அலங்காரம்? அப்புறம் அசுத்த அலங்காரம் தான். இந்த குணத்தில் இருந்து வெளியே வருகிற காரியங்கள் அது நல்ல விஷயமாக, நல்ல விதமாக, நல்லதாக அது வெளியே வந்தா அது பரிசுத்த அலங்காரத்திற்கு அது ஒப்பிடலாம். ஆனால் அதே அந்த குணம், அதனோட செயல்பாடு, அதனுடைய வேலை, அதனோட காரியங்கள் எல்லாம் அது வேற விதமா இருந்துச்சுன்னா அது அசுத்த அலங்காரம் தான். ஏதோ வெளியேதான் புறம்பான ஒரு அலங்காரம், வெளியேதான் ஷோ, ஆனா உள்ள சொல்லக்கூடாது. அப்ப நம்மளோட குணம் எப்படிப்பட்டதாக இருக்கு? நம்முடைய குணங்களை நம்ம சுற்று ஆராய்ந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பேதுரு மிக அழகா சொல்றார் நம்மளோட குணம் எப்படி இருக்கணும்னு. இந்த 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம அங்கே பார்க்கும்போது, அந்தபடி மனைவிகளை உங்களுக்கு சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூட உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, நடக்கை குணம் போதனை இன்றி அவர்களுக்கு சொல்லவே வேண்டாமா எதையும்,
மனைவிகளின் நடக்கைகளினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இது அப்படியே 2 பேருக்குமே மாற்றிக்கொள்ளணும். ஆமா, ஒரு சில குடும்பங்களே கணவன், ஒரு சில குடும்பங்களே மனைவி. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு போதனை இன்றி நம்முடைய நடக்கை அப்படின்னா நம்முடைய குணத்தினாலேயே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப நம்முடைய குணம் எப்படி இருக்கு? நம்முடைய குணத்தை பற்றி கணவன் மனைவி சொல்லுவாங்க, இல்லாட்டி பிள்ளைகள் சொல்லுவாங்க, இல்லாட்டி பெற்றோர் சொல்லுவாங்க நம்முடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை. ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய அலங்காரம் எங்க இருக்கிறான்? குணத்துல இருக்கு. அப்ப குணத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை அவர் பார்க்கிறார். நம்மளோட குணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு. குணம் சுபாவ அன்புள்ள ஒரு குணமா இருக்க வேண்டும். சுபாவ அன்பு, எரிச்சல், பொறாமை, எப்பொழுதும் கோபம், இது எல்லாம் நாம் பரிசுத்த அலங்காரத்திற்குள்ளாக வராது. அது நல்ல குணத்திற்கு அடையாளம் கிடையாது தேவனுடைய சனமே. அப்போ உங்களுடைய குணம் கர்த்தர் பார்க்கிறார். பரிசுத்த அலங்காரமா இருக்க வேண்டும் உங்களுடைய குணம். எப்படி இந்த முகத்திற்கு பல அலங்காரங்களை நாம் அதற்கு கொடுக்கிறோமோ அது போல இந்த 3 காரியங்களிலும் அலங்காரம் இருக்கணும். 1 வஸ்திரத்துல, 2வது பராக்கிரமத்துல, 3வதுல குணத்துல இந்த அலங்காரம் இருக்குமானால், அதுவும் பரிசுத்த அலங்காரம் இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அப்படிப்பட்டவர்கள் எப்படியா இருப்பார்கள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. இந்த 3 விதங்கள் படியாக அவர்கள் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்களானால் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. அந்த இடத்துல ஓசியா 14:6 நாம் வாசிக்கிறோம், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்குமா. ஒலிவ மரம் நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கும்னு சொல்லி. அந்த ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் போலதான் நீங்களும் நானும் இந்த பூமியில இருக்கும்போது நம்ம அப்படி இருப்போமா? அப்ப அந்த ஒலிவ மரத்தை போல இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்களும் நானும் வளர வேண்டுமானால் வேதத்துல வாசிக்கிறோம் அல்லவா, 128ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோமே, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியில நாம் வளர வேண்டுமானால், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமானால், சீயோன் ஆகிய நீங்களும் நானும் கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்த அலங்காரமாகிய அந்த வஸ்திரம், பரிசுத்த அலங்காரமாகிய அந்த பராக்கிரமம், அந்த பரிசுத்த அலங்காரமாகிய அந்த குணமுடையவர்களாக அவருக்கு முன்பாக நாம் இந்த பூமியில நாம் ஜீவிப்போமானால் அந்த ஒலிவ மரத்தை போல நாமும் வளருவோம். இந்த உலகத்திற்கு யோசேப்பை போல நாம் கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைத்து கர்த்தர் நம்மளை உயர்த்தி நடத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய ஜனமே பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ கர்த்தரை தொழுது கொள்ள வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் வஸ்திரத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சரீர பராக்கிரமத்தில் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்களுடைய குணத்தில் நீங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இது 3லும் பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சிறந்தவர்களாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி நடத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆராதனை தேவனாகிய கர்த்தர் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் ஆவியான ஒரு வழி நடத்தினபடினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவ சமாதானத்தோடு கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தி செல்லும்படி நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் நாம் எழுந்து நின்று நம்முடைய கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை நாம் செலுத்துவோமாக. நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ்
அவர் செட்டையின் கீழ் பல இடங்களில் இருந்தும் கடந்து வந்தவங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக மதுரை பட்டணத்திலிருந்து தன்னுடைய பேரனுடைய பிரதிஷ்டையிலே பங்கெடுக்க கடந்து வந்ததான அருமையான குடும்பத்தார், இதே போல சுக டேனியலுடைய குடும்பத்தார் பெற்றோருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. கடந்து வந்த நம் அனைவர் மேலும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த உயிர்த்தலின் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நேரம் முதல் இந்த நிமிஷம் வரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்தபடியால், உடைய நாமம் மகிமைப்பட்டபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு பல இடங்களில் இருந்து கடந்து வந்த உடைய மக்களை நீர் ஆசீர்வதியும். தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்து கடந்து வந்த உடைய மக்களை என் ஆண்டவர் சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. சமாதானத்தோடு கூட கடந்து போவார்களாக. இந்த நாளில் உம்முடைய வார்த்தை கேட்கவும், உம்முடைய பந்தியிலே பிரவேசிக்கவும், பிள்ளையை உம்முடைய கரத்திலே கொடுத்து பிரதிஷ்டை பண்ணவும் கர்த்தர் இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். மிக்கும் பிரதிஷ்டைக்குள்ளாக கடந்து போன அருமையான மகன் ஜோயலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் நடத்துவீராக. தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் கடத்தில் தாழ்த்துகிறோம். சமாதானத்தோடு கூட அனுப்பும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட, விசேஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகனோடு கடந்து வந்த நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை வரையிலும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.